இந்த கடலோடி அமைப்பின் பேச்சாளராக நான் இந்த கடத்தொழில் சம்பந்தமாக பேச வேண்டியிருக்கிற காரணம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு தடைக்காலம் வரைக்கும் 1.5 மாதம் ஒரு தரும் இது சம்பந்தமாக கதைக்க இல்லை. எப்பயோ கதைச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைய வரைக்கும் கதைக்க இல்லை. ஏன் இது தங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இந்த பேசு பொருளாக இருக்கணுமன்றதுக்காக, இந்த மக்களுன்ற பிரச்சனை தீர்க்கணுமென்று அரசியல்வாதி ஒருவருமே இல்லை, அரசியல்வாதியும் இல்லை, அரசு அதிகாரிகளும் இல்லை. காரணம், அவையில் தங்கட வேலையை மட்டும் பார்க்கணும். இந்த மீனவர் வந்து குத்துப்படுறது அடிபடுறது அவையோர் வேடிக்கை பார்க்கறதுக்காக இதை காலகாலமாக வச்சிருக்கணும். 2 நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு சொன்னால் பேருந்து என்னப்பா அதில் பேருந்து பேசுறதுக்கு இருக்குது, 2 நாடும் இதன் இருக்கலாம். ஆனால் இந்த கடற்படை கண்டிப்பாக செய்ய வேணும். ஒரு தடவை கூட இந்த எல்லை தாண்டப்படக்கூடாது. அப்படி என்றால் தான் எங்கட கடற்படை இது எங்கட நாட்டுக்கு சொந்தமான கடற்படை இல்லையண்டா அந்நிய தேசத்துக்கான கடற்படை என்றதை தான் நாங்கள் சொல்லணும். அதைக்கு நாங்கள் காசு கொடுத்து சம்பளத்துக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கட நாட்டை எங்கட பலத்தை காப்பாற்றுறதுக்கு தான் எங்கட கடற்படை, எங்கட கடலை காக்க வேணும். அதை நாங்கள் கடற்படை அதிகாரிகளுக்கு நாங்கள் இதை ஒரு முன் வச்சு சொல்லுறேன். எங்கட கடலை நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் காப்பாற்றியாகணும். மற்றது இந்த தடைக்காலம் முடியும் வரைக்கும் பாருங்கள், இவ்வளோ காலம் ஒரு தரும் பேசாமல் இருந்து விட்டு இப்போ ரோலர் வேறு வலிக்கிட்டா பிறகு அது ரோலர் வருதுன்ற கதை. ஏன் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாத பிரச்சனையா? என்ன காரணம்? இன்றைக்கு பாருங்கள், எங்கட கரையோரம் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் தொழில் இல்லை, மீன் இல்லை. என்ன பிரச்சனை? வறுமை கோட்டுக்கு கீழே வந்துடுது. ஆர் இந்த மீனவரை பார்க்கறது இருக்கணும்? ஆர் ஒரு இந்த மீனவற்ற பிரச்சனை என்ன, இது ஏன் இந்த மீன்படையில் என்ன காரணம்ன்றதை கேட்க இருக்கணும்? ஒரு தரம் கேட்டது கிடையாது. ஏனென்றால் எங்கட சமூகம் இதைத்தான் நடுக செய்து கொண்டிருக்குது. ஆனபடியால் இதுக்கான ஒரு பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்பட வேணும். இது இழுத்து செல்ற விஷயம் இல்லை. இது தடைக்காலம் முடியும் வரைக்கும் நீங்கள் பேசாக இருந்துட்டு தடைக்காலம் முடிந்த பிறகு இனி கதைக்க போனால் இது கதைச்சு கொண்டிருக்க அவங்கள வேலை முடிஞ்சிடும். பேருந்து மாறி வந்தால் சரி, அதுன்ற கதையே முடிஞ்சிடும். பேருந்து வார வருஷத்துக்கு துவங்கும். இது இப்படியே தான் காலகாலமாக நடக்குது. இன்றைக்கு 15 வருஷமாக இந்த பிரச்சனை தீராமல் கிடக்குது. ஆனபடியால் இதுக்கு தீர்வு காண்றதுக்கு எந்த ஆழமா உள்ள கட்சியாக இருந்தாலும் உடனே தீர்வு காண வேணும். நீங்கள் உடனே அதுக்கான சொல்யூஷனை தேட வேணும். தேடிக்கொண்டு வாருங்க எங்களோட வடபகுதிக்கு கதைக்கிறதுக்கு. தேடாமல் வந்து நாங்கள் இந்தியாவை பற்றி கதைக்கிறோம், இலங்கையை பற்றி கதைக்கிறோம், மீனவரை பற்றி கதைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இங்கே வராதேங்கோ. நீங்கள் எல்லாம் பாரது உங்களுடைய அரசியல் நாடகம். இன்றைக்கு அரசியலை பற்றி கதைக்கிறீங்க, வந்து கிளிநொச்சியில் வந்து 3 நேரம் சாப்பாடு தரணுன்னு கதைக்கிறீங்க. இங்கே ஒரு தினம் சாப்பாடு இல்லாமல் செத்தது கிடையாது. நீங்கள் யுத்தத்தில் குண்டு போட்டு செத்தவன் தான் கூட. நீங்கள் செல்லடிச்சு குண்டு போட்டு தான் சாக்கொண்டதே தவிர நாங்கள் ஒரு தருமே சாப்பாடு இல்லாமல் சாக இல்லை. நீங்கள் வந்து 3 கிளிநொச்சியில் நான் நின்றிருந்தால் கண்டிப்பாக 60 நான் கேள்வி கேட்டிருப்பேன். ஏனென்றால் நீங்கள் 3 நேரம் சாப்பாடு தரதுக்கு நாங்கள் இங்கே பட்டினி கிடக்கலைன்றது அதில் ஒரு தரம் கேட்கல. நான் நினைக்கிறேன் அதில் அதை சுரணை இருக்கோ தெரியாது அதில் இருந்து கேட்டாக்களுக்கு. ஆனால் எனக்கு இருக்குது, நான் கேட்பேன். நீங்கள் எனக்கு இதை பற்றின ஒரு விதமான பயம் இல்லை. நீங்கள் வேணுமெண்டா உங்களுடைய அதிகாரத்தை வச்சு சாக்கொண்டுட்டு போகலாம், அதுக்கு அஞ்ச மாட்டேன் நான். ஆனால் புளியண்டு ஒத்துக்கொள்ளுங்கோ. நீங்கள் வந்து சோறு தாரதுக்கு நீங்களே எங்களுக்கு நீங்கள் சோறு தாரதுக்கு நீங்களா? நான் உழைச்சி தின்னுங்கப்பா. பேருந்துக்கு நீ சோறு தருவணும். 3 நேரம் சோறு தின்னு. அப்போ பட்டினியா? வடபகுதியை பொறுத்தளவில் நீங்கள் பாருங்க, யுத்தத்தில் இவ்வளோ காலம் இருந்து பட்டினியில் செத்தவன் ஒரு தினம் சொல்லுங்க. அப்போ ஒரு தினம் சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியாது. அப்போ பட்டினியில் நாங்கள் சாகையில்னு தெரிஞ்சு கொண்டு எங்களுக்குள்ள பசி என்ன, எங்கட காணி, எங்கட பிரதேசம், எங்கட வளங்கள். இன்றைக்கு பாருங்க, எங்கட வளம் இன்றைக்கு இந்த இவ்வளோ பேரும் இருக்கிறீர்கள். இந்த ஆணவரம் அடைக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு எங்கள வளம் இரை போகாமல், கடலில் இரை இல்லாமல் இந்த கடல் வளம் முழுதா தொழில் இல்லாமல் நின்றுடுது. அது மன்னார் கடலாகவும் இருக்கலாம், எங்கட வடபகுதி கடலாகவும் இருக்கலாம். இன்றைக்கு இதே இல்லை கடல்ல. ஆனபடியா இதே என்னத்துக்காக? ஒரு அட்டை தின்னாத பிரதேசத்தில் என்னத்துக்கு அட்டை பண்ண? எங்கட நாடு அட்டை சாப்பிடுமா? கேள்வியதுதான். ஒரு அட்டை தின்னாத ஒரு நெல், இன்றைக்கு ஒரு நெல் அவ்வளோ தூரத்துக்கு விதைச்சிருந்தா பசி வந்தால் நாங்கள் கஞ்சி நிலம் எல்லாரும் மாறிச்சாரி வேண்டி குடிச்சிருக்கலாம். ஒரு அட்டை தின்னாத நாட்டில் என்னத்துக்காக அட்டை? சீனாக்காரனுக்கு நாங்கள் இங்கே இருந்து கடல் உணவு அனுப்புகிறோம். இந்த கிளாரி கடலில் ஃபுல்லாக என்ன தேங்காய் சோறு அறுவடை செய்கிறான். எவ்வளவு யோசிச்சு பாருங்க, எங்கட பலம் எங்கே போகுது? அவன் தனக்கு தேவையானதை இங்கே இருந்து ஏற்றுமதி செய்கிறான் எங்கட காசில். இது அவன் வேண்ட வேண்டியது டொலஸ் இல்லையப்பா. எங்கட நாடு எப்படி இருக்கணும்? நீங்கள் ஒருத்தருமே இந்த அரசியல்வாதிகள் செய்து போட்டு வாங்கோ. முடிஞ்சால் ஆனகரவை திறந்து போட்டு வாங்கோ, பாலத்தை போட்டுட்டு வாங்க. ஒரு 10 அடி பாலம் இறக்க வேண்டாம். தண்ணியை சேகுலேஷனா இந்த வடபகுதியை சுற்றி ஓடுற தண்ணியை தடுக்காமல் அதை விட்டுட்டு இவ்வளவு இடத்துல எல்லாம் பாலம் போட்ட நீங்கள் ஏன்
இந்த ஆனாரவில் பாலத்தை தடுத்துறீங்கள் 11 மைல் மட்டும் தள்ள ஓட்டிய இதேப்பா இங்கேயும் தள்ளும் அங்கேயும் தள்ளும் கட்டா பாரு முத்தும் ஏற்றுமதி மீன்கள் இன்றைக்கு ஏற்றுமதி இல்லையே உங்களால் ஏற்ற முடியலையே பொருளாதாரம் அதுதானே மண்டி போய் கிடக்குது 20% மயிலட்டி ஆவரில் ஏற்றின 80ஆம் ஆண்டுக்கு மேலே உள்ள விஷயம் இன்றைக்கு 2%, 4% என்று கதைக்கிறீங்க. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இந்த அரசியலில் இருக்கிற உங்களுக்கு வெக்கமா இல்லையா? 20% ஏற்றப்பட்ட மீன் இன்றைக்கு 4% தான் ஏற்றப்படுதுன்னா இது எங்கே உள்ள தப்பு? யோசிச்சு பாருங்க. கடலை பற்றி தெரியாட்டால் நீங்கள் விட்டுட்டு போகணும். கடத்தொழிலை பற்றி தெரியாட்டால் அந்த கடத்தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடாது. நீங்கள் கடத்தொழிலும் தெரியாது, அதை பற்றின வளமும் தெரியல இருந்து கொண்டு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? மக்களுக்கு செய்ய வேண்டியது இப்போ உடனடியாக நீங்கள் முடிஞ்சால் இந்த தேர்தலுக்கு முன்னால் எவராவது நீங்கள் இந்த ஆறாவது பாலம் போடுங்க. அதுக்கு பிறகு நான் உங்களுக்காக கதைக்க வரேன். எங்களில் வாழ்வாதாரத்தை பெருக்கினர். வாழ்வாதாரம் மக்களை வாழ வச்சுட்டு கதைக்க பழக்கணும். நீங்கள் வாழ வைக்கல, ஏமாத்தி 75 வருஷமாக ஏமாத்தி பிழைச்ச வாழ்க்கை இன்றைக்கும் வாரிகள் அதைத்தான் சொல்லிக்கொண்டு ஒரு தடாலும் செய்து ஓட்டு வந்து சொல்ல தெரியல. இங்கே நீங்கள் வந்து இப்போ சைத்து வந்து சொல்கிற 13 தரணும் அதை தரேன்னா அங்கே போர்க்கொடி தூக்குறாங்க, அவற்றை வாசலில் போய் நின்று. அப்போ இதெல்லாம் பொய் தானே? எழுதுங்கோ, ஒரு நல்ல மத்தியத்தை வச்சு எழுதுங்க, நான் இது செய்வேன் என்று எழுதி கொடுங்க. ஒரு வேறு வேறு இடத்துல உள்ள ஆக்களை கூட்டி கொண்டு வந்து மத்திச்சம் வச்சு எழுதுங்கோ. நீங்கள் எழுத முடிஞ்சாலும் உங்களால் தைரியம் இருந்தால் சொல்லுங்க, அதில் எழுதி கொடுங்க, நாங்கள் இதை செய்வோம் என்று சொல்லி அப்போ நாங்கள் யோசிப்போம். அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ பொது வேட்பாளர் என்ற உடனே ஓடி வாரிய பயத்தில் என்னத்துக்காக பேப்பறீங்க? என்னத்துக்காக பேப்ப? ஆனால் முடிஞ்சால் உங்களோட பிரதேசத்தில் இந்த சிங்கள இளைஞர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னென்னா, நீங்கள் உங்களோட பக்கத்தில் கிடக்கிற இந்த கரலாணிகளை புடுங்கணும். முதல் இந்த இளம் சமுதாயம் அடுத்த சந்ததி எல்லாம் சேர்ந்து நாங்கள் வாழணும், நல்லா இருக்கணும்டா முதல் செய்ய வேண்டிய இந்த படித்த இளைஞர்கள். நீங்கள் இந்த அறகலையத்தை வாங்கி இந்த அரசியல்வாதிகளை எல்லாத்தையும் அல்லூரகல்லூரமாக்கிற மாதிரி இந்த பல